உலகெங்கும் பரவி இருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சதீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2023 வருடத்திற்குரிய மார்கழி மாதத்தினுடைய பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துலாம் மனையில் இருக்காங்க. எது நாள் வரைக்கும் அப்படின்னா மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரை, அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சியானது துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல இந்த செவ்வாய் பகவானானது மார்கழி 12ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. தனுசு மனையில் சூரியனும் புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க அங்கு பிரவேசிக்க போகிறார்கள். அதே சமயத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் மீனமனையில் ராகு பகவானும், இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு மேசம் முதல் மீனம் வரையிலுள்ள அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருந்தார். அதாவது கடன், நோய், எதிர்ப்பு, பகை அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்திருந்தார். அப்போ சில பகைகளை நீங்கள் சந்தித்திருந்திருக்க வேண்டியிருக்கும், சில எதிர்ப்புகள் உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஈவன் குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன அதாவது ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும், கடனை வாங்க வைத்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகிறது. அதாவது மனதில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள், அதாவது ஒரு தெளிவில்லாத தன்மை, ஒரு சில விஷயத்தில் டிசிஷன் மேக்கில் தப்பா எடுத்துட்டோம் அப்படி என்று ஒரு கவலையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி 9ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உங்க ராசிநாதன் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானம் அந்த இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக இதுவரைக்கு உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், மனதில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள், உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் விலகப் போகிறது. அப்போ ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த மாதம் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். அப்ப தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள், நீங்கள் ஒரு ஸ்தாபனம் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு நீங்கள் தக்க சன்மானங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஊதிய உயர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் தொழிலில் ஒரு விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள், அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறாங்கன்னா இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இந்த உத்வேகத்தை இந்த சமயத்தில் ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலையில் இழந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதுவும் வேலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில கிடைக்கக்கூடிய தன்மை. அதாவது நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல, ஈவன் கர்நாடகா, ஆந்திரா, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். என குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக சொந்த ஊரை விட்டு வெளியிலே சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் அமருகிறார். அப்போ இந்த சர்ப்ப கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு
11ஆம் இடம் என்கின்ற அந்த மீன மனையில் குருவினுடைய வீட்டில் அந்த உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது ராகுவால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ ராகுன்னா பிரம்மாண்டத்துக்கு காரகன் அல்லவா? அப்போ பிரம்மாண்டமான வகையில் உங்களுக்கு லாபங்கள், செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் சனி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கின்றவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்கு அசிங்கம் என்று சொல்லக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கும் திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் அந்த 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 2ஆம் வீட்டையே பார்க்கிறார் அல்லவா? அப்போ பணத்தை கொடுத்து பணம் எங்கோ ஒரு இடத்துல லாக் ஆகி அதனால் ஒரு மனவேதனை அடைந்து பணம் திரும்பி வரல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக இந்த மாதம் அந்த பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் 2க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்துவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நல்லது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில உதவிகள் முன்பின் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் யாருக்கும் உதவி செய்யும் போது அதனால் உங்களுக்கு ஒரு வழியை தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திடும். அதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தை, அதாவது சுகஸ்தானத்தை அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் என்று நினைத்து கொண்டு அது உங்களுக்கு செயல்படுத்த முடியாமல் இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கனவு இல்லம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டவர்களுக்கு அது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா இதுவரைக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தார், அதே சமயத்தில் ராகுவோடு சேர்ந்து இருந்து அது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அந்த குரு பகவான் அந்த 4ஆம் இடத்தை பூர்ண ஒளித்தன்மையோட பார்க்கின்ற காரணத்தால் நினைத்த இடத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும். விவசாய சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விளைவிக்கின்ற பொருள்கள் மூலமாக லாபங்களையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த 4க்குரியவன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா? அந்த 4க்குரிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கிறதுனால சுகர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட்டு, வெப்பம் சார்ந்த, அதாவது காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கின்ற காரணத்தால் வாகனங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புது வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பழைய வாகனங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் ரிப்பேர் ஆகக்கூடிய தன்மை கொடுத்துரும். அப்போ புதிய வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது ஒரு சண்டைகள், அதாவது நீங்கள் உங்களுடைய சொல்படி கேட்காத தன்மைகள், அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது குழந்தை சார்ந்த, பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா கேதுங்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட குணம் கொண்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அந்த கேது அங்கே இருக்கிறதுனால
ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குரு போய் 12 இருந்துட்டாரே, குரு பலன் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் அந்த 8க்குரியவன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என செவ்வாய் பகவான் இந்த 7க்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போய் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். அதே சமயத்தில் அந்த 7க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும், அதே கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சரியான அதாவது அமைப்பு, அதாவது ஒரு கணக்கு இருக்கிறீங்கன்னா அந்த கணக்கு சார்ந்த விஷயங்கள் சரியாக நிர்வகிக்கப்படுவதும் சரியாக வைத்துக்கொள்வதும் உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும். என கணக்குக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த புதன் சம்பந்தப்பட்ட ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எந்த ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னாலும் டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் 8ல் போய் மறைந்து இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த அறிவை தரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடுதலில் இருந்திருப்பாங்க அல்லவா, இந்த கணினி சார்ந்த துறையில் விடை கொடுக்க முடியாமல் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பவர்கள் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆழமாக உள்ளே புகுந்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ யாரெல்லாம் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை, அதாவது ஒரு மகாலட்சுமி சென்று வழிபடும் போது அனைத்து விதமான நன்மைகள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகள், கிரக அமைப்புகள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ அதாவது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கு, எப்போ நம்ம அதிலிருந்து விடுதலை பெறுவேன், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, எப்போ எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்ற விருப்பம் உடைகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.